அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மகன்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததை அடுத்து திடுக்கிட வைக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வினோத், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வடபாளையம் கிராமத்தை சார்ந்த காமராஜ் இவர் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு உதயநிதி, உதயச்சந்திரன் என்ற 2 மகன்களும் ஜான்சி, ஷீலா என்ற 2 மகள்களும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜான்சி ராணி அதே பகுதியை சார்ந்த நடேசன் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் ஜான்சி ராணிக்கும் உதயநிதி குடும்பத்தினருக்கும் நீண்ட நாட்களாகவே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த குடும்ப பிரச்சனை முற்றி வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த ஜான்சி ராணியினுடைய கணவர் நடேசன் அவருடைய தம்பி தாமரைக்கனி உதயநிதியை சரமாரியாக அருவாளில் வெட்டிய காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் படுகாயமடைந்த உதயநிதி காட்டுமன்னார்குடி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து சோழதரம் காவல்துறையினர் தற்பொழுது வரை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தற்பொழுது வரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திடீரென மறைத்து வைத்திருந்த அருவாளை கொண்டு கிராம நிர்வாக அலுவலரின் மகனை வெட்டியிருக்கும் சம்பவம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.